வருகை புரிந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கன வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பொழுது வருகின்ற ஏப்ரல் 23ஆம் தேதி நடக்க இருக்கின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தல் என்பது தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த மக்கள் விரோத துரோக ஆட்சிக்கும் அதை எதிர்த்து போராடுகின்ற தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் நடக்கின்ற தேர்தல். இந்த தேர்தலில் நமது சைதாப்பேட்டை தொகுதியில தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில் தலைமையேற்றிருக்கின்ற நமது கூட்டணியில அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக போட்டியிடுகின்ற உங்களுக்கெல்லாம் மிகவும் நன்கு அறிமுகமானவரும் அம்மா அவர்கள் காலத்தில் 2006 மற்றும் 2011 உங்களது சட்டமன்ற உறுப்பினராகவும் அமைச்சராகவும் பணியாற்றியவர் அருமை சகோதரர் சந்திரன் அவர்கள். அவர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் துணை பொதுச்செயலாளராக பணியாற்றி வருகிறார். அவர் இன்றைக்கு சைதாப்பேட்டையில் திமுக என்கிற தீய சக்தியின் வேட்பாளரை எதிர்த்து போட்டியிடுகின்ற அம்மாவின் வேட்பாளர் என்பதை அவர்களுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டிய வெற்றி சின்னம் குக்கர் சின்னம் என்பதை இந்த நேரத்திலே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் எங்கு பார்த்தாலும் பெண்களும் தாய்மார்களும் சிறு குழந்தை முதல் வயது முதிர்ந்த மூதாட்டி வரை இன்றைக்கு வீட்டிலே தனியாக இருப்பதற்கு கூட அஞ்சுகின்ற சூழ்நிலை, வெளியில செல்ல முடியாத சூழ்நிலை, தமிழ்நாட்டில் வாழ்கின்ற யாருக்குமே இன்றைக்கு பாதுகாப்பு இல்லை. தேர்தலுக்கு முன்பு 21 திரு ஸ்டாலின் அவர்கள் உங்களுக்கு சொன்ன வாக்குறுதிகளை எல்லாம் நம்பித்தான் நீங்கள் வாக்களித்தீர்கள். அவற்றையெல்லாம் அவர் நிறைவேற்றி தந்திருக்கிறாரா என்பதை தயவு செய்து நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அரசு ஊழியர்களாக இருக்கட்டும், ஆசிரியர்கள், பகுதி நேர ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள், மின்சாரத்துறை ஊழியர்கள் என அனைத்து ஊழியர்களின் கோரிக்கைகளை, இன்னும் சொல்ல போனால் தேர்தலுக்கு முன்பு அவர் சொன்ன 510 வாக்குறுதிகளில 80% மேல் நிறைவேற்றாமல் மீண்டும் இன்றைக்கு வாக்குறுதிகளை அள்ளி வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். சென்னை என்பது ஒரு போராட்ட களமாகவே கடந்த 5 ஆண்டுகளாக திகழ்ந்தது. காரணம், அனைத்து தரப்பு மக்களுமே இங்கே போராடினார்கள். அரசு ஊழியர்களாக இருக்கட்டும், ஆசிரியர்களாக இருக்கட்டும், அவர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அறிவிக்கின்றேன், அதை நடைமுறைப்படுத்துவோம் என்று திரு ஸ்டாலின் அவர்கள் சொன்னார்கள். என்பதை அதை செய்யவில்லை. பகுதி நேர ஆசிரியர்களின் வேலையை நிரந்தரம் செய்வோம் என்றார்கள், அதையும் செய்யவில்லை. அதுபோல அரசாங்கத்திலே உள்ள காலி பணியிடங்களை நிரப்புவோம் என்று சொன்னார்கள், அதையும் செய்யவில்லை. நெசவாளர்களின் பிரச்சனைகளை தீர்க்கவில்லை, விவசாயிகளின் பிரச்சனைகளை தீர்க்கவில்லை, மருத்துவர்களின் பிரச்சனைகளை தீர்க்கவில்லை, அவர்களின் கோரிக்கைகளை தீர்க்கவில்லை. அதுபோல செவிலியர்களின் கோரிக்கைகளையும் நிறைவேற்றவில்லை. இன்னும் சொல்ல போனால் எந்த ஒரு துறையைச் சேர்ந்த அரசு ஊழியர்களாக இருந்தாலும் சரி, பல்வேறுபட்ட தனியார் அமைப்புகளின் கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேற்றி தருவேன் என்று சொல்லி எதையும் நிறைவேற்றாமல் மக்களை ஏமாற்றி வருகிறார்கள். 5 ஆண்டுகளிலே கொளித்து கிடக்கின்ற செல்வத்தை வைத்துக் கொண்டு
எப்படியாவது உங்களை எல்லாம் விலைக்கு வாங்கிவிடலாம் என்று திமுக ஒரு குடும்பத்தின் பிடியில இன்றைக்கு கட்டுப்பட்டு இருக்கின்ற அந்த கட்சி மீண்டும் உங்களை எல்லாம் ஏமாற்றி ஆட்சிக்கு வந்து விடலாம் என்று நினைக்கிறார்கள். உங்களுக்கு எல்லாம் தெரியும், கடந்த மாதங்கள்ல எஸ்ஐஆர்ங்கிற பணி நடைபெற்றது. சிறப்பு வாக்காளர்கள் சரிபார்த்தல் பணி. அதுல 63 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டார்கள் தமிழ்நாடு முழுவதும். உங்க தொகுதியில கூட 73,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டார்கள். இறந்தவர்கள் வாக்கு, வேறு பகுதியிலே மாறியவர்கள், போலி வாக்காளர்கள், இரட்டை வாக்காளர்கள் என சென்னையில் மாத்திரமே ஒரு தொகுதிக்கு 75,000 போலி வாக்காளர்களை தேர்தல் ஆணையம் ரத்து செய்தது. அதனால்தான் இந்த தேர்தலிலே திமுக சென்னை மாநகரத்திலே மிகவும் அச்சப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இங்கே தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றுவிடும் என்கிற பயத்திலே இருக்கிறார்கள். காரணம், அவர்கள் சேர்த்து வைத்திருந்த போலி வாக்காளர்களை எல்லாம் தேர்தல் ஆணையம் நீக்கிவிட்டது. கடந்த முறை கூட இங்கு வெற்றி பெற்ற சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் 30,000 வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற்றார்கள். ஆனால் இங்கே நீக்கப்பட்ட வாக்குகளோ 73,000 வாக்குகள். அனைத்தும் போலி வாக்குகள், இரட்டை வாக்குரிமை. வேறு தொழில் உள்ளவர்களுக்கு இங்கே வாக்குரிமை. அதையெல்லாம் கள்ள ஓட்டு போட்டு எப்படியாவது இந்த முறையும் வெற்றி பெற்று விடலாம் என்றுதான் அவர்கள் நினைத்தார்கள். அதனால்தான் தமிழ்நாட்டிலே எஸ்ஐஆர் நடத்தப்பட்ட போது திமுக கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தது. ஆனால் அடங்கி போய்விட்டது. முதல்வர் தொகுதியில கிட்டத்தட்ட 81,000 வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கிறது. துணை முதலமைச்சர் உதயநிதி தொகுதியில 75,000 வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கிறது. சராசரியாக சென்னை மாநகரில் 16 தொகுதிகளிலும் 75,000 வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கிறது. அவை அனைத்தும் போலி வாக்குகள், திமுக திருட்டுத்தனமாக பயன்படுத்திய வாக்குகள். அவற்றை நீக்கி இருப்பதால் இந்த முறை இங்கே உறுதியாக தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறப் போகிறது என்கிற பயத்திலேதான் முதலமைச்சர் எதையோ பேசுகிறார். இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் சட்டம் ஒழுங்கு சரியில்லை. பட்டி தொட்டி எல்லாம் கஞ்சா, ஹெராயின் போன்ற போதைப் பொருட்கள் புழக்கம். இன்றைக்கு கூட பார்த்திருப்பீங்க ஊடகங்கள்ல, தொலைக்காட்சியில, திமுகவின் பழைய நிர்வாகி அந்த ஜாஃபர் சாதிக்கு கூட்டாளிகள் வீட்டிலே இன்றைக்கு 2,000 கோடிக்கு மேல் போதைப் பொருள் பிடிபட்ட அந்த ஜாஃபர் சாதிக்கின் கூட்டாளிகள் வீட்டிலே இன்றைக்கு வருமான வரி சோதனை நடைபெற்றது. எதற்காக சொல்கின்றேன் என்றால், எங்கெல்லாம் சமூக விரோத செயல்கள் நடைபெறுகிறதோ அதற்கு பின்னணியில உறுதியாக திமுகவின் சேர்ந்தவர்கள் யாரோ அல்லது அவர்களது பின்புலமோ இருக்கிறது என்பதுதான் உண்மை. சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டில் இல்லவே இல்லை என்கிற நிலைக்கு இன்றைக்கு தமிழ்நாடு தள்ளப்பட்டிருக்கிறது. மாணவர்களை, இளைஞர்களை, பள்ளி செல்கின்ற சிறுமிகளை, கல்லூரி செல்கின்ற மாணவிகளை கல்லூரிகளுக்கு அனுப்ப கூட வீட்டிலே உள்ள பெற்றோர்கள் மடியிலே நெருப்பை கட்டிக்கொண்டு பயத்திலே, அச்சத்திலே இருக்கின்ற சூழ்நிலை. இளைஞர்களையும் மாணவர்களையும் கஞ்சா போன்ற போதைப் பொருள் எங்கும் கிடைப்பதால் அவர்களை குறிவைத்து போதை மருந்து விற்பனை நடந்து இன்றைக்கு தமிழ்நாட்டிலே இளைஞர்களின் எதிர்காலம், மாணவர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாக என்ற அளவுக்கு இந்த ஆட்சியாளர்கள் கொண்டு செல்கின்றார்கள். காவல்துறை ஏவல் துறையாக செயல்படுகிறது. இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டிய சூழ்நிலை தமிழ்நாடு முழுவதும் உருவாகிவிட்டது. அது சென்னையிலும் உருவாகி வருவதை உணர்ந்துதான் முதலமைச்சரும் அவரது அமைச்சரவை சகாக்களும் இன்றைக்கு பயத்திலே, அச்சத்திலே ஏதேதோ பேசுகிறார்கள். இன்னும் சொல்ல போனால், இந்த பகுதி மக்களின் விருப்பத்திற்கு ஏற்ப இங்கு இருந்த 2 மாடி கட்டிடத்தை அதே போன்று கட்டித் தருவதாக உங்களுக்கெல்லாம் வாக்குறுதி கூறினார் மா சுப்பிரமணியம். ஆனால் இன்றைக்கு பார்த்தால் 6 அடுக்கு மாடியாக தெரிகிறது. இன்னும் இந்த 18 மாதங்களிலே இந்த வீடுகளை கட்டி உங்களுக்கு கொடுப்பேன் என்றார்கள். இன்று வரை அவை கொடுக்கப்படவில்லை. 48 மாதங்களாக இங்கு வாழ்ந்த மக்கள் அனைவரும் வாடகை வீட்டிலே வாடகை செலுத்தி வாழ்கின்ற சூழ்நிலை.
18 மாதங்களிலே முடித்து தருவோம் என்று சொல்லிவிட்டு 48 மாதங்கள் உங்களை எல்லாம் காக்க வைத்திருக்கிறார்கள். தேர்தல் வருகிறது என்று அவசரமாக மார்ச் 2ஆம் தேதி திறந்தார்கள். அதுதான உண்மை. இதுல உங்களுக்கு எல்லாம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறதா? இன்னும் போனா ஒவ்வொரு புளோரையும் கேட்டு ஒதுக்கிறதுக்கு வேற கமிஷன் கேட்கப்படுகிறதா? எப்பெல்லாம் திமுக ஆட்சிக்கு வருதோ அப்பெல்லாம் கமிஷன் வந்துவிடும். உங்களுக்கு தெரியும், ஊழல் இன்றைக்கு இந்த ஆட்சியில பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கிறது. அன்றைக்கு பாரத பிரதமர் மோடி அவர்கள் சொன்னது போல அனைத்து நதிகளும் கடலிலே கலப்பது போல அனைத்து துறை ஊழல்களிலும் வருகின்ற கொள்ளை பணம் ஒரு குடும்பத்தை போய் சேர்கிறது என்று சொன்னாரே, அதை நடந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில். அந்த குடும்பத்தின் பிடியிலிருந்து தமிழ்நாட்டை காப்பதற்கும் ஏழை எளிய மக்களாகிய உங்களை எல்லாம் ஓட்டுக்கு 500, 1000, 2000 என்று கொடுத்து விலைக்கு வாங்கிவிடலாம் என்று கொள்ளை பணத்தை வைத்துக் கொண்டு அவர்கள் இன்றைக்கு கொக்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள். திமுகவினரின் ஒரே நம்பிக்கை வாக்காளர்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு 2000, 3000 என்று கொடுத்து கொள்ளை பணத்தை, மக்கள் வரி பணத்தை உங்களுக்கு கொடுத்து உங்களை ஏமாற்றி வாக்குகளை வாங்கிவிடலாம் என்று அவர்கள் கனவு கொண்டு கொண்டிருக்கிறார்கள். தயவு செய்து தமிழ்நாட்டின் எதிர்காலத்தை மனதிலே கொண்டு தமிழ்நாட்டிற்கு தேவையான திட்டங்களை எல்லாம் மத்தியிலே ஆள்கின்ற ஆட்சியாளர்களிடமிருந்து, மத்திய அரசாங்கத்திடமிருந்து பெறுவதற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் குக்கர் சின்னம் என்பதை இந்த நேரத்திலே சொல்லி, இந்த முறை அம்மா அவர்கள் இருந்த பொழுது சட்டமன்ற உறுப்பினராக எப்படி நமது செந்தமிழனை நீங்கள் தேர்ந்தெடுத்தீர்களோ அதுபோல அவரை மீண்டும் தேர்ந்தெடுத்து உங்கள் சைதாப்பேட்டை தொகுதியின் அனைத்து தெருக்களின் தேவைகளை, அனைத்து வீடுகளின் தேவைகளை அறிந்து வைத்திருப்பவர் அவர். பழகுவதற்கு எளிமையானவர், நல்ல மனிதர் என்ற குற்றச்சாட்டுக்கும் ஆளாகாத அவரை உங்கள் வேட்பாளராக நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பிலே நிறுத்தியிருக்கிறோம். அவரை நீங்கள் குக்கர் சின்னத்திலே வாக்களித்து மாபெரும் வெற்றி பெறச் செய்ய வேண்டுமாய் பணிவன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நம்ம மக்கள் செல்வ டிடிவி தான். குக்கர் 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 டிடிவி அண்ணனோட சின்னம் அது குக்கர். குக்கர் 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 உங்களின் வாக்கு கேட்கும் சின்னம் அது குக்கர். குக்கர் 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 டிடிவி அண்ணனோட சின்னம் அது குக்கர். குக்கர் 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 உங்களின் வாக்கு கேட்கும் சின்னம் அது குக்கர். என்றும் இளைஞர் ஏற்றம் காண துணையாய் நிற்கும் குக்கர். ஏழை வீட்டில் அடுப்பு எரிய உதவும் இந்த குக்கர். என்றும் இளைஞர் ஏற்றம் காண துணையாய் நிற்கும் குக்கர். ஏழை வீட்டில் அடுப்பு எரிய உதவும் இந்த குக்கர்.